மத்திய அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் பழங்குடி மக்கள் ஒரு சிறு குழுவாக காட்டுப்பன்றியை வேட்டையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவசரப்படாமல் ஒன்றாக சேர்ந்து அந்த விலங்கை ஒரு மறைவான பொறிக்குள் தள்ளுகிறார்கள். பன்றி அதில் சிக்கியதும் அதன் போராட்டத்தை முடித்துவிட்டு அதை வெட்டத் தொடங்குகிறார்கள். அவர்களின் இளம் தலைவன் ஜாகுவார் பாய்ரைச்சியை எல்லோருக்கும் பொறுமையாக பகிர்ந்து கொடுக்கிறான். அதில் பிளெண்டட் என்பவன் தனக்கு இதயம் அல்லது காதுகள் கிடைக்குமென்று ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைப்பதோ யாருக்கும் பிடிக்காத ஒரு பகுதி. குழந்தை பிறக்க இது உதவும் என்று நண்பர்கள் கிண்டல் செய்ய அதை அவன் சட்டென்று சாப்பிட்டு விடுகிறான். அதன் சுவை தெரிந்ததும் அவன் அருவருப்பில் ஏப்பம் விட மற்றவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்கள். பிளெண்டட் பா மீது பாயபாவின் தந்தை பிளிண்ட் ஸ்கை அங்கே வந்து அந்த விளையாட்டுச் சண்டையை முடிக்கிறார். பிளிண்ட் அவனை தனியாக அழைத்து சோயன்சோ எனப்படும் சில சிவப்பு இலைகளை அவனிடம் கொடுக்கிறார். இந்த இலைகள் வாரிசு உருவாக உதவும் என்று அவர் சொல்ல பிளெண்டட் முகம் மீண்டும் மலர்கிறது. அவன் அதைச் சாப்பிட முயல பிளெண்ட் தடுத்து இதை தேய்க்கத்தான் வேண்டும் சாப்பிடக்கூடாது என்கிறார். நம்பிக்கையோடு தலையசைக்கும் பிளெண்டட் மீண்டும் தன் குழுவிடம் திரும்புகிறான். அவன் பாவுடன் சேர்ந்து நடக்க அவர்கள் சிரித்து பேசியபடி பதற்றமில்லாமல் செல்கிறார்கள். அடுத்த நிமிடம் காட்டில் யாரோ நடக்கும் சத்தம் பாவின் காதில் விழுகிறது. அவர்கள் அப்படியே நின்று கூர்ந்து கவனிக்கிறார்கள். பாசகட் பா குரல் கொடுக்க முன்பின் தெரியாத ஒரு பழங்குடி குழு நிழலிலிருந்து வெளியே வருகிறது. அவர்கள் முகம் பதற்றமாகவும் கண்கள் கவலையுடனும் காணப்படுகின்றன. ஒருவன் சமாதானமாக மீன் கொடுக்க பிளெண்ட் அதற்கு பதிலாக பன்றி இறைச்சியை தருகிறார். ஜே கட்மேன் மேனின் அவர்கள் சைகை செய்ய மேலும் பல மனிதர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் வேட்டைக்காரர்கள் அல்ல பெண்கள் குழந்தைகள் என காயமடைந்த ஒரு கிராமமே இடம்பெயர்ந்து வருகிறது. அவர்கள் உடல் மெலிந்து கண்கள் வெறித்துப்போய் காணப்படுகின்றன. என்ன நடந்தது என்று பா மெதுவாக கேட்க பதில் கிடைக்கும் முன்பே பிளிண்ட் அவனை தடுத்து விடுகிறார். தங்கள் கிராமமே அழிந்துவிட்டது என்று மட்டும் அந்த அந்நியர்கள் சொல்கிறார்கள். பிளிண்ட் அதை ஏற்றாலும் இதைப் பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் என தன் ஆட்களிடம் கூறுகிறார். தன் மகன் கலங்குவதை கண்டு பயம் ஒரு தொற்றுநோய் போன்றது, அது நம் வீட்டுக்குள் வரக்கூடாது என பிளிண்ட் விளக்குகிறார். வழிகாட்டல் வேண்டினாலை காலையில் புனித மலையில் பெரியவர்களை சந்திப்பதாக அவர் கூறுகிறார். பா அமைதியாக கேட்கிறான். அவன் மகன் விளையாடுவதையும் தன் கர்ப்பிணி மனைவி புன்னகைப்பதையும் பார்த்து அவன் அமைதி கொள்கிறான். அதை கொஞ்சம் காட்டுங்க பூட்ஸ் மாமா யஷ்பாஸ். அந்த சோயின்சோ இலைகளை பயன்படுத்த ஆசையோடு பிளெண்டட் தன் குடிசைக்கு போறான். பேரன் பேத்திகள் வேணும்னு அவரோட மாமியார் சத்தமா உற்சாகப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிளெண்டட்டும் அவரோட மனைவியும் தண்ணின்னு கத்திக்கிட்டு குடிசையிலிருந்து வெளியே ஓடி வர்றாங்க. அந்த இலைங்க அவங்க உடம்பை எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எரிச்சலை தாங்க முடியாம அவங்க 2 பேரும் சுத்தி சுத்தி ஓடுறதை பார்த்து ஊரே சிரிக்குது. அன்னிக்கு ராத்திரி அந்த ஊரே சந்தோஷத்துல மூழ்கியிருந்துச்சு. இருட்டு வானத்துக்கு கீழே தீயைச் சுத்தி எல்லாரும் ஆடிப்பாடி சிரிக்கிறாங்க தங்களுக்கு வரப்போற ஆபத்தை பத்தி தெரியாம. மறுநாள் காலையில பா ஒரு கலக்கமான கனவு காண்றான். நேத்து பார்த்த அந்த ஆளு ஒரு துடிக்கிற இதயத்தை கையில வச்சுக்கிட்டு ஓட்டி போனை எச்சரிக்கிறான். தூரத்துல ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. நிஜ உலகத்திலையும் அந்த சத்தம் கேட்கவே பாதிடுக்கிட்டு எந்திரிக்கிறான். வெளியே அந்த விடியற்காலை அமைதியில ஒரு நாய் விடாம குறைச்சிக்கிட்டே இருக்கு. பாக் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த சத்தம் நின்னு போகுது. ஒரு பயங்கரமான அமைதி நிலவுது. பா எச்சரிக்கையா வெளியே வர்றான். மரங்களுக்கு நடுவுல நிழல்கள் அசையுறதை பார்க்கிறான். சூறையாடுறவங்க வேகமா நெருங்கி வர்றாங்க. உடனே அவன் குடும்பத்தை எழுப்பி எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி குடிசையிலிருந்து அவங்களை கூட்டிட்டு போறான். தாக்குதல்காரங்க ஊருக்குள்ள புகுந்ததும் அங்க அலறல் சத்தம் கேக்குது. எல்லாரும் நிலைகுலைஞ்சு போறாங்க. சில ஊர் மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. ஆனா வந்தவங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. சுத்தி குடிசைங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க. பிளிண்ட்டும் பிளெண்டட்டும் விடாம ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க. பா தன் குடும்பத்தை ஒரு பாழடைஞ்ச கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் மறைச்சு வைக்கிறான். அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். அங்கே ஏதோ அசைவு இருக்கிறதை பார்த்த ஒருத்தன் வேகமா தாக்க வர்றான். பா வேக வேகமா தன் மனைவியையும் மகனையும் கீழே இறக்கிட்டு அந்த எதிரியை எதிர்கொள்ள திரும்புறான். அந்த கடுமையான போராட்டத்தோட முடிவுல பா தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி அந்த ஆளை கொல்றான்.
மூச்சு வாங்கிக்கிட்டே தான் சீக்கிரம் வந்துடுவேன்னு குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு மத்தவங்களை காப்பாத்த ஊரை நோக்கி ஓடுறான். பிளின்ட் ஒரு திறமையான வீரன்கிட்ட திணறிக்கிட்டு இருக்கிறதை பார்க்கிறான். பாய்ஞ்சு வந்து தன் அப்பாவை காப்பாத்தி முழு மூச்சோட சண்டை போடுறான். ஆனா அவன் அந்த எதிரிய முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட தலைவன் குறுக்கே வந்து பாவ பிடிச்சிடுறான். சுத்தி பார்த்தா பிளண்டட் வலையில சிக்கியிருக்கான். மத்த ஆண்களும் சிறைபிடிக்கப்படுறாங்க. கருப்பு நிற கண்களோட ரத்த வெறி பிடிச்ச ஒரு வீரன் பாவை அங்கேயே கொல்ல முயற்சி செய்றான். ஆனா தலைவன் அவனை தடுத்து நிறுத்தி இவன் உயிரோட வேணும்னு சொல்றான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில நிலைதடுமாறி தன் அப்பாவை கூப்பிடுறான். அந்த கொடூர வீரன் சிரித்துக்கொண்டே கண் முன்னாலேயே பிரின்ஸ் கையை கொன்றுவிடுகிறான். இன்வைல் மசாக்டா. மிடில் ஐ என்று அழைக்கப்படும் இவனுடைய கொடூரமான செயல்களைக் கண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள். அதே அலட்சியத்தோடு பாவையும் அடித்து மயக்கமடையச் செய்கிறான். கண் விழித்த போது உயிர் பிழைத்த மற்றவர்களோடு மூங்கில் கம்புகளில் அவன் பிணைக்கப்பட்டிருக்கிறான். தன் மனைவி இழுத்துச் செல்லப்படுவதை பார்த்த பிளண்டட் ஆத்திரத்தில் கத்துகிறான். அவளோ தன் கடைசி பலம் வரை போராடுகிறாள். தன் குடும்பத்தை தேடி சுற்றும் முற்றும் பார்க்கிறான். கிணறு அப்படியே இருப்பதை பார்த்ததும் அவர்கள் பாதுகாப்பாகத்தான் ஒளிந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு நிம்மதியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சிரிப்பால் நிறைந்திருந்த அந்த கிராமம் இப்போது பிணங்களும் சாம்பலும் நிறைந்த சுடுகாடாக மாறியிருக்கிறது. அங்கிருந்து கிளம்பும்போது அந்த கொள்ளைக்காரன் ஒருவன் கிணற்றுக்குள் தொங்கும் அந்த கயிற்றை பார்த்து விடுகிறான். அந்த இருட்டுக்குள் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுவிட்டு அந்த கயிற்றையும் அறுத்து எறிகிறான். உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர முடியாமல் போகிறது. விழுந்த அந்த கல் பாவின் மகனை காயப்படுத்துகிறதுவானால் அவர்கள் உயிர் பிழைத்து அமைதியாக காத்திருக்கிறார்கள். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒற்றை நம்பிக்கைதான் பாவை வாழ வைக்கிறது. அந்த கொள்ளைக்காரர்கள் காட்டின் உள்பகுதியில் உள்ள கிராமங்களுக்குச் சென்று மக்களை கைதிகளாக பிடித்து வருகிறார்கள். அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த மாய அரசனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் யாரையும் கொல்லாமல் உயிருடன் கொண்டு வர வேண்டுமென தலைவன் சீரோ வுல்ஃப் கட்டளையிடுகிறான். சில நாட்களுக்கு முன்புதான் சந்தித்த அந்த பாவப்பட்ட மக்களும் பிடிபட்டு மற்றவர்களோடு கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறான். அடர்ந்த காடுகள் வழியாக அந்த நீண்ட பயணம் தொடங்குகிறது. பெரியவர்கள் வரிசையாக கட்டப்பட்டு மௌனமாக நடக்க குழந்தைகள் கதறி அழுதுகொண்டே அவர்களுக்கு பின்னால் செல்கிறார்கள். அவர்கள் ஆற்றங்கரையை அடைந்ததும் அங்கிருக்கும் ஒரு பெரிய சிரம பயந்து போயிருக்கும் மற்ற குழந்தைகளுக்குத்தான் துணையாக இருப்பதாக ஆறுதல் சொல்கிறாள். தங்களால் எதையும் செய்ய முடியாத நிலையில் தங்கள் குழந்தைகளை காப்பாற்றுமாறு அந்த பெற்றோர்கள் கடவுளிடம் வேண்டுகிறார்கள். தூரத்தில் இருக்கும் அந்த கிணற்றுக்குள் வின் மனைவி தன் மகனுக்கு சிகிச்சை அளிக்கிறாள். வேறு வழியில்லாமல் கடித்தால் விடாத எறும்புகளை வைத்து தையல் போடுவது போல அந்த காயத்தை அவள் மூடுகிறாள். ஒரு குறுகிய மலைப்பாதையில் அவர்கள் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு அடியிலும் மரண பயம் காத்துக் கொண்டிருக்கிறது. பாவுக்குப் பின்னால் கட்டப்பட்டிருந்த ஒருவன் நிலைதடுமாறி விழமொத்த கூட்டமும் பாதாளத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது. மிடிலை அவர்களுக்கு உதவாமல் அவர்கள் பிழைப்பார்களா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். தன் முழு பலத்தையும் திரட்டி மற்றவர்களையும் மேலே இழுக்க முயற்சி செய்கிறான். பிளண்டட் ஒரு வேரை பிடித்துக் கொள்ளபா எப்படியோ அனைவரையும் காப்பாற்றி விடுகிறான். ஆனால் அவர்கள் கரை சேர்ந்தது மிடில் ஐ கயிற்றை அறுத்து அந்த காயமடைந்த மனிதனை பள்ளத்தில் தள்ளிவிடுகிறான். சீரோ வுல்ஃப் அவனிடம் கேட்கும்போது அவன் நடையை தாமதப்படுத்தியதாக மிடில் ஐ சாக்கு சொல்கிறான். அவனது பொய்யை புரிந்து கொண்ட தலைவன் தன்னுடைய பேச்சை மீறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவனை எச்சரிக்கிறான். மிடில் ஐ தன் தளபதியை எதிர்க்க துணியாமல் பயந்து பின்வாங்குகிறான். இரவு வந்ததும் அந்த கொள்ளையர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். சீரோ வுல்ஃப் தன் மகனை பயிற்சியிலிருந்து ஒரு முழு வீரனாக உயர்த்துகிறான். சாவு வரும்போது கூடவே ஒரு எதிரியையாவது இழுத்துட்டுப் போவேன்னு பிளண்டட் முணுமுணுக்கிறான். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறான். அவன் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான், வானம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மழை பெய்தால் அவன் குடும்பம் ஒளிந்திருக்கும் கிணறு மூழ்கிவிடும். மறுநாள் காலையில் அந்த குழு நோயால் சூழப்பட்ட ஒரு எரிந்த கிராமத்தை கடந்து செல்கிறது. உடல் முழுக்க புண்களுடன் ஒரு சிறுமிதன் இறந்த தாய்க்கு அருகில் நிற்கிறாள். வீரர்கள் அவளிடமிருந்து விலகி நின்று ஒரு குச்சியால் அவளை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் அவள் அவர்களை நெருங்கும்போது அவளது முகம் மாறுகிறது. அவளுக்குள் ஏதோ ஒன்று பேசுவது போல இருக்கிறது. அவள் கண்கள் பாவை உற்று பார்க்கின்றன. அவள் கொள்ளையர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாள்.
இருளால் சூழப்படப் போகும் ஒரு நாளைப் பற்றியும் சிறுத்தை புலியின் ஆவி கொண்ட ஒரு மனிதனைப் பற்றியும் அவள் பேசுகிறாள். இந்த மனிதன் சேற்றிலிருந்து ஒரு புதுப்பிறவியாக மீண்டும் எழுந்து வருவான் என்று அவள் சொல்கிறாள். அவளுடைய வார்த்தைகள் அந்த குழுவினரிடையே ஒரு அமைதியற்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. விரைவில் கைதிகள் ஒரு வலிமைமிக்க மன்னனால் ஆளப்படும் பிரம்மாண்டமான மாயா நகரத்தின் எல்லைக்கு வருகிறார்கள். அவர்கள் முதலில் காண்பதுகளை படைந்த அடிமைகள் சுண்ணாம்பை அரைப்பதையும் அது பனிமூட்டம் போல காற்றில் பரவுவதையும் தான். அதற்கப்பால் பாழடைந்த பயிர்களும் காய்ந்த நீரோடையும் உள்ளன. அந்த நிலமே அழியப்போவதன் அறிகுறிகள் அவை. காட்டினாழத்தில் வளர்ந்த பாவுக்கும் மற்றவர்களுக்கும் இது எல்லாமே புதுமையாகவும் மலைப்பாகவும் இருக்கிறது. அவர்கள் நகரத்தின் உள்ளே செல்லச் செல்ல இதுவரை பார்த்திராத பல அடுக்கு சமூகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். கடின உழைப்பிலிருக்கும் தொழிலாளர்கள், சந்தையில் பேரம் பேசும் வணிகர்கள், ஏந்தும் பிச்சைக்காரர்கள் மற்றும் பளபளக்கும் ஆடை அணிந்த பிரபுக்கள் என அனைவரையும் கடந்து செல்கிறார்கள். உள்வீதிகளுக்குள் நுழைந்ததும் கைதிகள் அனைவரும் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறார்கள். பெண்கள் அடிமைகளாக விற்பதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பொருளைப் போல ஆராயப்படுகிறார்கள். பிளெண்டட்டின் மாமியாரை யாரும் வாங்க விரும்பாததால் அவர் மட்டும் தப்பித்து விடுகிறார். ஆனால் ஆண்களுக்கு நீல நிறம் பூசப்பட்டுக்கு குல்கன் கடவுளுக்கு பலி கொடுக்கும் பெரிய பிரமிடை நோக்கி அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இரத்தம் மட்டுமே தங்களின் காய்ந்த நிலத்தை மீட்டெடுக்கும் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். நீண்ட கல்பாதையில் நடக்கும்போது அவர்களுக்கு முன்னால் வெட்டப்பட்ட தலைகள் உருண்டு வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களின் நெஞ்சில் மரண பயம் குடியேறுகிறது. உச்சியில் ஒரு பூசாரி அங்கிருக்கும் கூட்டத்தின் முன்னிலையில் ஒரு மனிதனை கொல்கிறான். அடுத்து பாவின் நண்பன் இழுத்து செல்லப்படுகிறான். சில நொடிகளில் அவனது உயிர் பிரிகிறது. பாவின் முறை வந்தபோது அவன் அந்த கல்லில் படுத்து மேலே பார்க்கிறான். அப்போது சரியாக சூரியன் மறையத் தொடங்குகிறது. சூரிய கிரகணம் வானத்தை மெல்ல மறைக்கபகல் வெளிச்சம் மிரட்டும் நிழலாய் மாறுகிறது. குழப்பத்தில் தண்டனை கொடுப்பவன் அரசனை பார்த்து பின் தலைமை பூசாரியை நோக்கி திரும்புகிறான். அரசன் தொடர சொல்லி சைகை காட்ட தலைமை பூசாரியோ முன்வந்து தடுக்கிறார். நம் கடவுள் குளிர்ந்துவிட்டார், இந்த பலி ஏற்கப்பட்டால் சூரியன் மீண்டும் வரும் என அவர் முழங்குகிறார். கிரகணம் விலகி வெளிச்சம் மீண்டும் வரசடங்குகள் பலித்துவிட்டதென மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். எஞ்சியிருக்கும் கைதிகள் பலி கொடுக்கப்படுவதிலிருந்து தப்பிக்கிறார்கள். ஆனால் அங்கே கருணைக்கு இடமில்லை. மாறாக கைதிகளை வேட்டை மைதானத்திற்கு அழைத்து செல்ல ஜீரோ உல்ஃப் ஆணையிடுகிறான். விதி எளிது. கைதிகள் ஓட வேண்டும், வீரர்கள் பின்னாலிருந்து அவர்களை வேட்டையாட வேண்டும். அம்புக்கு தப்புபவர்களை அந்த எல்லையில் காத்திருக்கும் தலைவனின் மகன் தீர்த்து கட்டுவான். பிளெண்டட் உட்பட முதலில் 2 பேர் ஓடவிடப்படுகிறார்கள். சில அடிகள் வைப்பதற்குள்ளேயே அம்புகள் பாய்ந்து அவர்கள் வீழ்கிறார்கள். அடுத்து பாவும் இன்னொரு கைதியும் ஓடும்படி மிரட்டப்படுகிறார்கள். மைதானத்தில் அவர்கள் தப்பி ஓட முயற்சித்தும் அம்புகள் பட்டு இருவரும் நிலைகுலைந்து விழுகிறார்கள். ஜீரோ உல்ஃபின் மகன் பாவை கொல்ல வரும்போது பிளெண்டட் தன் இறுதி பலத்தால் அவன் காலை பிடித்து இழுக்கிறான். தன் உடலில் தைத்திருந்த அம்பை உடைத்த பாவந்த கூர்மையான முனையால் அந்த இளம் வீரனை குத்திக் கொள்கிறான். வேட்டைக்காரர்கள் மத்தியில் அதிர்ச்சி பரவுகிறது. ஒரு சாதாரண கைதி தலைவனின் மகனையே கொன்றுவிட்டான். உயிர் பிழைக்கும் வெறியோடு பாவ் காட்டிற்குள் ஓட ஆத்திரத்தில் அந்த கூட்டமே அவனை துரத்துகிறது. உடலில் அம்பு தைத்திருந்தாலும் ஜாகுவார் பாவ் தன் பெயருக்கேற்ற வேகத்தில் பாய்ந்து ஓடுகிறான். ஆனால் இப்போது அவன் வேட்டைக்காரன் அல்ல. அவன் ஒரு இரை. பிணங்களைத் தாண்டி காட்டுக்குள் புகுந்து மூச்சு வாங்க ஒரு மரத்தின் மேல் ஏறி ஒளிகிறான். ஜீரோ உல்ஃபின் ஆட்கள் அவனை கவனிக்காமல் கடக்கபாவின் இரத்தத் துளி ஒருவன் தோளில் விழுந்து காட்டிக் கொடுக்கிறது. அவர்கள் அவனை கண்டுபிடிக்கும் முன்னே அங்கே வேறு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. அவன் ஏறிய மரம் ஒரு பெண் சிறுத்தைக்கு சொந்தமானது.
அது சீற்றத்தோடு அவன் முன் வந்து நிற்கிறது. கீழே திரண்ட வீரர்கள் இரத்தக் கரையை பார்த்துவிட்டு அவனைத் தேடி காடு முழுவதும் சிதறி செல்கிறார்கள். பாவ் மீண்டும் ஓடுவதைத் தவிர வேறு வழியில்லை. சிறுத்தை அவனை விரட்ட அவன் நேராக வேட்டைக் கும்பலை நோக்கியே ஓட வேண்டியதாகிறது. பின்னால் வரும் விலங்கை அறியாத ஒரு வீரன் குறுக்கே வர சிறுத்தை அவன் கழுத்தை கவ்வி வீழ்த்துகிறது. மற்றவர்கள் சேர்ந்து அந்த சிறுத்தையை கொன்றாலும் அவர்களின் வீரன் துடிதுடித்து இறக்கிறான். அச்சத்தில் வீரர்கள் முணுமுணுக்கிறார்கள். ஒரு வீரனுக்கு அந்த நோய்வாய்ப்பட்ட சிறுமி சொன்ன வாக்கு நினைவுக்கு வருகிறது. பகலே இருட்டாகிவிட்டது, இப்போது ஒரு சிறுத்தையும் வந்துவிட்டது. ஜீரோ வுல்ஃப் அவனை அதட்டி வாயை மூடச் சொல்கிறான். பா அந்த மிருகத்தை கூட்டிக் கொண்டு வரவில்லை, அவனும் அதைக் கண்டுதான் ஓடி வந்தான் என்கிறான். அவர்களைத் தொடர்ந்து துரத்திச் செல்லும்படி அவன் கட்டளையிடுகிறான். அதே சமயம் பா தனது இரத்தப்போக்கை நிறுத்த காயத்தின் மேல் மரப்பட்டையை வைத்து அழுத்தியபடி இரவு முழுவதும் முன்னேறிச் செல்கிறான். விடிவதற்குள் மற்றொரு வீரனை பாம்பு கடித்துவிடுகிறது. அது எல்லோரையும் அச்சப்பட வைத்தாலும் ஜீரோ வுல்ஃப் அவர்களை தொடர்ந்து நடக்கச் சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அவர்கள் பாவைச் சூழ்ந்து கொண்டு தங்கள் ஆயுதங்களால் தாக்குகிறார்கள். ஆனால் அவன் அம்புகளுக்குத் தப்பி ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியின் உச்சிக்கு வந்துவிடுகிறான். தண்ணீரில் இருந்தால் சுலபமாக மாட்டிக்கொள்வோம் என்று உணர்ந்த அவன் வேறு வழியின்றி அங்கிருந்து கீழே குதிக்கிறான். கீழே இருந்த நீரில் பலமாக மோதினாலும் அவன் உயிர் பிழைத்து விடுகிறான். அங்கிருந்து மேலிருக்கும் வீரர்களை பார்த்து, இது நான் வளர்ந்த காடு, தைரியம் இருந்தால் பின்னாடியே வாங்க என்று சவால் விடுகிறான். ஒருவன் நீர்வீழ்ச்சியைச் சுற்றிப் போகலாம் என்கிறான். ஆனால் சொன்ன பேச்சை கேட்காததால் ஜீரோ வுல்ஃப் அவனை அங்கேயே கொன்றுவிடுகிறான். மற்றவர்கள் வேறு வழியின்றி ஒவ்வொருவராக தண்ணீருக்குள் குதிக்கிறார்கள். அந்த வேகத்தில் ஒருவன் பாறையில் மோதி அங்கேயே உயிரிழக்கிறான். அவர்கள் தண்ணீரில் தத்தளிக்கும்போது பா ஒரு ஆழமான சேற்றுக்குள் சிக்கிக் கொள்கிறான். அவனால் ஒரு நிமிடம் நகரக்கூட முடியவில்லை. பின் அந்த சிறுமி சொன்னது போல வேமண்ணிலிருந்து உயிர் பெற்று வருவது போல அவன் வெளியே வருகிறான். உடனே ஒரு இலையில் தேனீக்கூட்டைச் சுருட்டி அந்த வீரர்கள் மேல் வீசுகிறான். தேனீக்கள் அவர்களை கலைக்கந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாக்காட்டின் ஆழத்திற்குள் ஓடித் தப்பிக்கிறான். அங்கே கிணற்றில் பாவின் மனைவி கயிற்றை பிடித்து மேலே ஏற முயல்கிறாள். ஆனால் பலமில்லாமல் மீண்டும் உள்ளேயே விழுகிறாள். பிரசவ வலி அவளை வாட்டத் தொடங்குகிறது. காட்டில் பா ஒரு விஷத் தவளையைப் பிடித்து அதன் விஷத்தை தன் சிறு அம்புகளில் தடவுகிறான். பின் பாறையில் சேற்றைத் தடவி அவர்கள் திசை மாறும்படி ஒரு போலி பாதையை உருவாக்குகிறான். வேலை முடிந்ததும் அவன் ஒரு நிழலில் மறைந்து காத்திருக்கிறான். சில நிமிடங்களில் வேட்டைக்காரர்கள் அவனை தாண்டி வேகமாக செல்கிறார்கள். பின்னாலிருக்கும் ஆபத்தை அறியாமல் அவர்கள் அந்த தவறான பாதையிலேயே போகிறார்கள். பா மெதுவாக வெளியே வந்து பின்னால் வந்தவன் மேல் விஷ அம்பைச் செலுத்தி சத்தமில்லாமல் அவனை வீழ்த்துகிறான். ஆனால் மிடிலை ஏதோ மாற்றம் இருப்பதை உணர்ந்து மோதலுக்கு தயாராக திரும்பி வருகிறான். இருவரும் மிகுந்த ஆவேசத்துடன் நேருக்கு நேர் நிற்கிறார்கள். கீழே விழுந்தவன் ஆயுதத்தை பார்த்த பாவன் மேல் பாய்கிறான். மிடிலை முதலில் தாக்கபாவின் நெற்றியில் ஒரு கீறல் விழுந்து ரத்தம் கசிகிறது. பா தளரவில்லை. அவன் ஆயுதத்தை பறித்து அவனை வீழ்த்தி தன் தந்தையைக் கொன்றவனை பழிதீர்க்கிறான். மழை பெய்யத் தொடங்குகிறது. மெதுவாகத் தொடங்கி பின் கனமழையாக மாறி அவனது குடும்பம் சிக்கியிருக்கும் அந்த கிணற்றை மெல்ல மெல்ல நிரப்புகிறது. பா வேகமாக திரும்பி வந்து நிச்சயம் வருவேன் என்று வாக்களித்துவிட்டு மீண்டும் காட்டிற்குள்ளே மறைந்துவிடுகிறான். மீதமிருக்கும் அந்த 2 வேட்டைக்காரர்களும் கிணற்றுக்கு வந்து அடியில் உயிருக்குப் போராடும் அவனது குடும்பத்தை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களை கண்டுகொள்ளாமல் அவனை துரத்திச் செல்கிறார்கள். பாமரங்களுக்கு இடையே வேகமாக ஓடும்போது ஜீரோ வுல்ஃப் எய்த அம்பு அவன் மேல் பாய்கிறது. அந்த அம்புக்கம்பை உடைத்தெறிந்துவிட்டு வழியை பொறுத்துக்கொண்டு அவன் தொடர்ந்து முன்னேறுகிறான். கையில் ஒரு கல்கத்தியை உயர்த்திக்கொண்டு ஜீரோ வுல்ஃப் அவனை தாக்கப் பாய்கிறான். ஆனால் நேராக காட்டுப்பன்றி பொறியில் சிக்கித் தனது உயிரை விடுகிறான். பா எடுக்கும் ஒவ்வொரு அடியும் கடும் வலியை தந்தாலும் தன் குடும்பத்திற்காக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். கடைசி 2 வேட்டைக்காரர்களும் அவனை விடாமல் கடற்கரை வரை துரத்தி செல்கிறார்கள். பனிமூட்டத்திற்கு நடுவே ஸ்பானிய கப்பல்கள் கரையை நோக்கி வருவதைக் கண்டதும் அந்த 3 பேருமே அப்படியே திகைத்து நிற்கிறார்கள். வேட்டைக்காரர்கள் அந்த கரையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் பா மெதுவாக அங்கிருந்து காட்டிற்குள் தப்பிச் செல்கிறான்.
அங்கே கிணற்றில் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்க அவனது மனைவி மிகுந்த சிரமத்திற்கு நடுவே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவளது நம்பிக்கை தளர்ந்து போகும் நேரத்தில் பா அங்கே வந்து அவர்களை காப்பாற்றுகிறான். மழை மெல்ல தணிய அவன் தன் குடும்பத்தை அரவணைத்துக் கொள்கிறான். அந்த அந்நியர்களிடம் உதவி கேட்கலாமா என்று அவன் மனைவி கேட்கப்பா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறான். தங்களை உருவாக்கியதும் தங்களின் அடையாளமாயிருப்பதும் இந்த காடுதான் என்று கூறி மீண்டும் காட்டிற்குள்ளேயே அவர்களை அழைத்துச் செல்கிறான். இந்த பழங்கால பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.